இந்த படத்தில் வந்து 2 பேரு, ஒரு தாத்தா, ஒரு பேத்தி, அதுக்கப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே மொத்தமாக இருக்காங்க. இதில் வந்து இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஸ்டோரி. மேலே கீழேன்னு இவங்க எல்லாமே தனித்தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலைல வரும்போது ஒரு மேக்னெட்டிக் பிரிக்கால் வந்து சுற்றி வந்து க்ளோஸ் ஆயிடுது. அந்த மேக்னெட்டிக் பிரிக் வந்து எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனா அப்படின்றதில் ஆரம்பித்து எப்படி அந்த மேக்னெட்டிக் பிரிக்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. இது வந்து இந்த மேக்னெட்டிக் பிரிக் வந்து ஒரு கேம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் பிரிக் வந்துக்குள்ளே இருக்கவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு ரெக்கார்டட் கேமராவில் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பிரிக்கை உருவாக்குனது ஒரு பெரிய கம்பெனி. அந்த பிரிக்கை உருவாக்குனவங்களும் இந்த 4 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த 4 ஃப்ளோர் இந்த பிரிக்கை பில்ட் பண்ணவங்களும் வந்து அந்த 4 பேரில் ஒரு ஆளாக தான் இருக்காங்க. அந்த பிரிக்கை வந்து சால்வ் பண்ணுறது அந்த 4 பேரில் ஒருத்தவங்களாக தான் இருக்காங்க. அது சால்வ் பண்ணாமல் விடாமல் ஒருத்தவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை மீறி எப்படி அவங்க சால்வ் பண்ணி வெளியே வராங்க, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் ஃபைனலான ஸ்டோரி. எப்படி அதுலேருந்து தப்பிச்சாங்கன்றத கடைசி நேரம் வரையும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே எப்படி வெளியேறுவாங்கன்ற மாதிரியே கொண்டு போயிருந்தாங்க. கதை நல்லா இருந்தது.